ஒரு ஹவுஸ் ஒய்ஃப் காலையிலே சீக்கிரம் எழுந்து வேலையெல்லாம் முடிச்சு, டிஃபனு, லஞ்சுன்னு எல்லாம் பேக் பண்ணி, ஹஸ்பண்டுக்கு, குழந்தைக்குன்னு எல்லாம் கட்டி, ஸ்கூலுக்கு, வேலைக்குன்னு அனுப்பிச்சுட்டு, கை குழந்தைங்க இருந்தா அவங்களையும் கையில வச்சுக்கிட்டு, வீட்டு வேலையும் செஞ்சுட்டு, இருக்கிற டைமில் ஃப்ரீயா இருக்க வேண்டிய நேரத்தில், நம்ம இந்த லைஃப்பில் ஏதாவது சாதிப்போமான்னு முயற்சி பண்ணி, புக் எடுத்து படிக்க உட்காந்து, கஷ்டப்பட்டு படிச்சு, எப்படியாவது ஒரு அட்டெம்ப்ட்லயாவது கிளியர் பண்ணிடுவோமான்னு கஷ்டப்பட்டு படிச்சுட்டு இருக்க ஹவுஸ் ஒய்ஃப் ஹஸ்பண்ட்ஸுக்கு கிடைக்கிற பேர் என்ன தெரியுமாங்க? சும்மா படிச்சுக்கிட்டே இருக்க. படிச்சு என்னதான் பண்ண போற? நீ எல்லாம் படிச்சு வேலை வாங்கிடுவியா? நீ படிக்கிறதே வேஸ்ட்டு. கால் மேல கால் போட்டு படிக்கிற. குழந்தைங்கள பார்த்துக்க மாட்ற. படிக்கிறதுனால தான் பசங்கள விட்டுர்ற. உன்னால தான் குழந்தைங்களுக்கு ஜுரம் வருது. உனக்கு சுத்தமா நாலேஜே இல்ல. நீ எல்லாம் வேஸ்ட்டு. குப்ப. ஒண்ணுத்துக்குமே லாயக்கு இல்ல. ஒண்ணுத்துக்குமே உதவ மாட்ட. வருஷக்கணக்குல டைம் வேஸ்ட் பண்ற. வாய் தான் ஜாலம். அப்படி இப்படின்னு கேட்கக்கூடாத வார்த்தைகள் எல்லாத்தையுமே காதுல வாங்கி, எல்லாத்துலயுமே மனசுல போட்டு புதைச்சுக்கிட்டு, இங்க எவ்வளவோ பேர் படிச்சுட்டு இருக்காங்கங்க. இவங்களுக்கெல்லாம் நீங்கலாம் ஒரு மோட்டிவா இருக்கணும், சப்போர்ட்டிவா இருக்கணும்னு கூட இல்ல. அட்லீஸ்ட் அவங்கள டிஸ்டர்ப் பண்ணாம இருந்தாவே போதும். அவங்க பாட்டு அவங்க வேலைய செய்வாங்க. ஒரு ஹவுஸ் ஒய்ஃப் ஹஸ்பண்ட்ஸா இருக்கிறவங்களுக்கு மட்டும் தான் தெரியும். அவங்க படிக்கிறதுல எவ்வளோ ஸ்ட்ரகிள் ஆகுறாங்க. வீட்டு வேலை, குழந்தை, ஹஸ்பண்ட் எவ்வளோ பிரச்சனைகள் எவ்வளோத்தையோ தாண்டி, அவங்களுக்கு இருக்க ஃப்ரீ டைமையும் வேஸ்ட் பண்ணாம, எப்படியாவது படிச்சு நம்ம சாதிப்போமா? நம்ம ஃபேமிலிய கொஞ்சமாவது மேல உயர்த்துவோமான்னு நெறைய பேர் கஷ்டப்பட்டுட்டு தான் இருக்காங்க. இதில நெறைய பேர் வேலைக்கு போயிட்டு கூட படிக்கிறவங்களும் இருக்காங்க. இவங்களுக்கெல்லாம் கண்டிப்பா வீட்ல ஒருத்தராவது சப்போர்ட் இருக்கணும் எனக்கு தெரிஞ்சு. அட்லீஸ்ட் அப்படி சப்போர்ட் இல்லன்னா கூட, அட்லீஸ்ட் அவங்கள டிமோட்டிவேட் பண்ணாதீங்க. அவங்க பாட்டு அவங்கள விடுங்க. அவங்க கண்டிப்பா ஒரு நாள் ஜெயிச்சு வந்து நிப்பாங்க. நீங்க வந்து அவங்கள டிமோட்டிவேட் ஆகுற மாதிரி ஒண்ணு ஒண்ணா சொல்லிட்டே இருந்தீங்கன்னா, படிக்கணும்னு நெனைக்கிறவங்க கூட எல்லாம் உதறி தள்ளிட்டு வீட்டுக்குள்ளேயே முடங்கி தான் இருப்பாங்க. ஹவுஸ் ஒய்ஃப் ஹஸ்பண்ட்ஸ் கண்டிப்பா கவலைப்படாதீங்க. நீங்க ஒரு பாதைய செலக்ட் பண்ணி போறீங்கன்னா, கண்டிப்பா அந்த பாதை கரெக்டான பாதையா தான் இருக்கும். உங்களுக்கான பாதையா தான் இருக்கும். நீங்க எடுத்த முயற்சியில தயவு செஞ்சு பின்வாங்காதீங்க. இந்த பேசுற வாய்களுக்கெல்லாம் நம்ம குடுக்குற அ பதிலடி என்ன தெரியுமாங்க? நம்மளுடைய வெற்றி மட்டும் தான். என்னதான் நம்ம வாயில சொன்னாலும், அத இந்த உலகம் கேட்காது. நம்ம ஜெயிச்சதுக்கப்புறம் சொன்னா மட்டும் தான் இந்த உலகத்துக்கே இது புரியும். ஸோ இவங்க அப்படி பேசுறாங்க, அவங்க அப்படி பேசுறாங்க, இப்படி சொல்றாங்க, அப்படி சொல்றாங்கன்னு எல்லார் சொல்றதையும் காதுல வாங்கிக்காதீங்க. இந்த உலகத்துல மோட்டிவேட் பண்றவங்கள விட, டிமோட்டிவேட் பண்றவங்க தான் அதிகம். வெளிய இருந்துலாம் அவங்க இருக்க மாட்டாங்க. நம்ம வீட்டுக்குள்ளேயே நம்ம பக்கத்துல இருக்கவங்களா தான் இருப்பாங்க. ஸோ அவங்களலாம் நெனச்சு நீங்க ஃபீல் பண்ணாதீங்க. உங்களுக்கு எது தோணுதோ, உங்க கெரியர நீங்க செலக்ட் பண்ணிட்டீங்களா? நீங்க இப்படிதான் ஆகணும்னு யோசிக்கிறீங்களா? அதுக்காக ஃபுல் ஃப்ளெட்ஜா நீங்க முயற்சி பண்ணுங்க. யார் என்ன சொன்னா என்ன? என்னால முடியும். நான் ஜெயிப்பேன் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை, அந்த நம்பிக்கை உங்களுக்குள்ளேருந்து வரணும். அப்ப மட்டும் தான் உங்களால ஜெயிக்க முடியும். கண்டிப்பா மத்தவங்க எல்லாருமே டிமோட்டிவேட் தான் பண்ணுவாங்க. மோட்டிவேட் பண்றவங்க இருந்தா ஓகே, வெல். அப்படி இல்லன்னா, நமக்கு இல்லையே, நமக்கு யாருமே சப்போர்ட் பண்ணலையே, கூட யாருமே இல்லையே, அந்த மாதிரி நீங்க ஃபீல் பண்ணி டிமோட்டிவேட் ஆகாதீங்க. நமக்கு நம்ம தான் ஒரு மோட்டிவேஷன். மத்தவங்க மோட்டிவேட் பண்ணுவாங்களா? மோட்டிவேஷன் சொல்லுவாங்களான்னு எதிர்பார்க்கறது கூட தப்பு தான். நம்மளுக்கு நம்ம தான் என்கரேஜிங்கா இருக்கணும். நம்மள நம்ம தான் என்கரேஜிங்காவும் வச்சுக்கணும். ஸோ முடிஞ்ச வரைக்கும் ட்ரை பண்ணுங்க. கண்டிப்பா ஒரு நாள் இல்ல ஒரு நாள் நீங்க நெனச்ச இடத்த நீங்க அடைவீங்க. அது வரைக்கும் போராடிட்டே இருங்க. அவங்க இப்படி சொல்லிட்டாங்களே! அப்ப அது நடக்காதோ! அப்ப நம்மளால முடியாதோ! அப்படின்னு நீங்களே உங்க மேல வந்து லோ கான்ஃபிடென்ஸா வைக்காதீங்க. எப்பவுமே உங்களுடைய கான்ஃபிடென்ட் ஹையா இருக்கணும். எண்ணம் போல் வாழ்க்கை. கண்டிப்பா எண்ணம் போல் தான் வாழ்க்கை. நம்ம என்ன நினைக்கிறோமோ அதுவாக தான் நம்ம ஆகப்படுவோம். ஸோ அந்த ப்ராசஸ் வேணா கடினமா இருக்கலாம். அந்த நாட்கள் வேணா அதிகமா இருக்கலாம். ஆனா, அந்த பாதை கரெக்டானதா இருந்தா கண்டிப்பா ஒரு நாள் நம்மளால ஜெயிக்க முடியும். ஸோ நீங்க டிமோட்டிவேட் ஆகாதீங்க. கண்டிப்பா மோட்டிவேட்டடாவே இருங்க. நல்லா படிங்க. முயற்சி தொடர்ந்து எடுத்துக்கிட்டே இருங்க. முயற்சி ப்ளஸ் பயிற்சி ப்ளஸ் தொடர் முயற்சி ஈக்குவல் டு வெற்றி. கண்டிப்பா ஒரு கன்சிஸ்டன்சி இருந்தா மட்டும் தான் இந்த உலகத்துல, இந்த காம்படிட்டிவ் வேர்ல்டுல நம்மளால ஜெயிக்க முடியும். 1 நாள், 2 நாள், 1 மாசம், 2 மாசம் அப்படின்லாம் இருந்தா நம்மளால ஜெயிக்க முடியாது. கன்சிஸ்டன்சியா ஒரு 6 மாசமா, 1 வருஷமா, இல்ல 2 வருஷமா பரவால்ல ஆகட்டும். ஆனா நான் நெனச்சத நான் கண்டிப்பா அடைவேன். அப்படிங்கிற ஒரு கான்ஃபிடென்ட்டோட நீங்க இறங்குனீங்கன்னா, கண்டிப்பா நீங்க அத ஜெயிப்பீங்க. நீங்க அதுலேருந்து பின்வாங்கவும் மாட்டீங்க. காம்படிட்டிவ் எக்ஸாம் எழுதணும், எழுதி நம்ம கிளியர் பண்ணணும்னு நெனைக்கிறதே ஒரு பெரிய ஒரு திங்கிங், ஒரு குட் திங்கிங் தான். நீங்க எதுக்காகவோ யோசிச்சிருப்பீங்க.
உங்களுக்காகவோ, இல்ல உங்க கூட இருக்கவங்களுக்காகவோ, உங்க ஹஸ்பண்ட்காகவோ, இல்ல உங்க பிள்ளைங்களுக்காகவோ, இல்ல உங்க ஃப்ரெண்ட்ஸ், ஃபேமிலி, கூட பிறந்தவங்க எல்லாரையும் தாண்டி ஏதோ ஒரு நல்ல எண்ணத்துக்காக தானே நீங்க அந்த செலக்ட் பண்ணியிருப்பீங்க அந்த கெரியர. காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ் நம்ம எழுதணும்னு. உங்க எண்ணம் நல்ல எண்ணம் தான். அந்த எண்ணத்துக்கு கண்டிப்பா உங்களுக்கு வந்து நல்ல வெற்றி கிடைக்கும். அதுக்கான பயிற்சிய மட்டும் நீங்க கரெக்ட்டா சரியா செய்யுங்க. கண்டிப்பா நீங்க வாழ்க்கையில நிச்சயம் வெற்றி அடைவீங்க. திருக்குறளே திருவள்ளுவர் அழகா சொல்லியிருக்காரு. "தெய்வத்தால் ஆகாதெனினும் முயற்சி தன் மெய்வருந்த கூலி தரும்." கண்டிப்பா இந்த தெய்வமே நெனச்சாலும் குடுக்க முடியாதுன்னு நம்மளுக்கு சொன்னாலும், நம்ம பண்ற முயற்சி, தொடர் முயற்சி கண்டிப்பா நம்மளுக்கு வெற்றிய குடுக்கும். இதுல மாற்று கருத்தே கிடையாது. கண்டிப்பா உங்க உழைப்புல, உங்க முயற்சியில நீங்க நம்பிக்கை வைங்க. உங்க மேல நம்பிக்கை வைங்க. கண்டிப்பா உங்களால சாதிக்க முடியும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கும்னு நெனைக்கிறேன். மோட்டிவேட்டிங்கா இருக்கும்னு நம்புறேன். இந்த மாதிரி மோட்டிவேட்டிங் வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா, நம்ம சேனல மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் எந்த மாதிரியான வீடியோஸ் போடலாம் அப்படிங்கிறதையும் கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. நீங்க ஒரு ஹவுஸ் ஒய்ஃபா இருந்து இந்த வீடியோவ பார்க்குறீங்கன்னா, நீங்க எப்படி ஃபீல் பண்றீங்க அப்படிங்கிறதையும் கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. நீங்க என்ன மாதிரியான ஸ்ட்ரகிள்ஸ் எல்லாம் தாண்டி படிக்கிறீங்க அப்படிங்கிறதையும் சொல்லுங்க. அத பார்க்குற மத்தவங்களுக்கு மோட்டிவேட்டிங்கா இருக்கும் கண்டிப்பா. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நெனைக்கிறேன். நெக்ஸ்ட் ஒரு வீடியோல பார்க்கலாம். பாய். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.